ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நம்ம போன லெசன்ல பார்த்த மாதிரியே நாம எப்பவும் பேசுற பேசிக் சென்டென்சஸ்க்கு பதிலா எப்படி பெட்டர் லாங் சென்டென்சஸ் பேசலான்றது தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் சினாரியோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஹவு டு கேன்சல் பிளான்ஸ் வித் அ ஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்ட் கூட வெளியில போலான்ற பிளானை எப்படி கேன்சல் பண்றது, எப்படி பொலைட்டாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிரஸும் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இட்ஸ் கோயிங் டு பி ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வாட்ச் த வீடியோ டில் த எண்ட். Now let's get started with today's lesson. So first நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு இடத்துக்கு வரோன்னு சொல்லிட்டு வர முடியல அப்படின்னாவே நமக்கு மைண்ட்ல வர ஒரே சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ கான்ட் கம் டுடே. இதுதான் நம்ம சொல்லுவோம் பேசிக்கா. ஸோ பெட்டரா எப்படி சொல்லலான்னு பாருங்க. ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ டுடே. நான் இன்னைக்கு உன்னை பார்க்கறதுல ரொம்ப ஆவலா இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஒன்ட் பி ஏபிள் டு மேக் இட் அஸ் பிளான்ட். இல்லை ஐ ஒன்ட் பி ஏபிள் டு கம் as planned. ஆனா எதிர்பாராத விதமா என்னால நம்ம பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு வர முடியாது அப்படின்றத இந்த சென்டென்ஸ்ல நாம சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் ஐ ஃபீல் ரியலி பேட் அபவுட் கேன்சலிங் அட் த லாஸ்ட் மினிட். கடைசி நேரத்துல கேன்சல் பண்றதும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு உன்னை பாக்குறதுல ரொம்ப ஆவலா இருந்தேன். ஆனா எதிர்பாராத விதமா என்னால இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி வர முடியாது. ஓகே, கடைசி நேரத்துல கேன்சல் பண்றது கஷ்டமா தான் இருக்குன்றது தான் அண்ட் யூஸ் பண்ணி நம்ம லாஸ்டா சொல்லியிருக்கோம். கரெக்ட். ஸோ இதுல 3 main clauses connected using 2 coordinate conjunctions and but. ஓகே, ஃபர்ஸ்ட் மெயின் clause பாத்தீங்கன்னா ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸை பட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஒன்ட் பி ஏபிள் டு மேக் இட் அஸ் பிளான். ஓகே, அடுத்து தேர்ட் மெயின் clause அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஐ ஃபீல் ரியலி பேட் அபவுட் கேன்சலிங் அட் த லாஸ்ட் மினிட். ஓகே, அண்ட் இதுல நல்லா நோட் பண்ணுங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் டு பக்கத்துல நம்ம ஒரு ஆக்ஷனை செய்யறதுல ஆவலா இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆக்ஷனை ஐஎன்ஜி ஃபார்மேட்ல சொல்லணும். லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ. ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட் யூ டுமாரோ கிடையாது. ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ டுமாரோ. ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஏதாவது ஒரு விஷயத்த நவுனை சொல்ல போறீங்கன்னா அந்த நவுனை டைரக்டா சொல்லலாம். ஐ லுக் ஃபார்வர்ட் டு த பிளான். ஐ லுக் ஃபார்வர்ட் டு த ஈவெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிளான்ல நான் ஆர்வமா இருக்கேன், இந்த ஈவெண்ட்டை பத்தி நினைச்சு நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு நவுன் யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா பண்ணுங்க. வேர்ப் ஏதோ ஒரு ஆக்ஷன்ல நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஆக்ஷனை ஐஎன்ஜி ஃபார்மேட்ல சொல்லணும். ஆல்ரைட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் விஷயத்த சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம இன்னைக்கு என்னால வர முடியாதுன்னு சொன்னோம். ஐ கான்ட் கம் டுடே. அதை பெட்டரா லாங் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலான்றத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஏன் என்னால வர முடியல அப்படின்னு யூஸ்வலி நம்ம என்ன காரணம் சொல்லுவோம்னா இன்னைக்கு என்னால வர முடியல, திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷ்ல சம்திங் கேம் அப் இல்லைன்னா சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் கேம் அப் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஏதோ ஒரு திடீர்னு ஒரு வேலை இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு வந்துருச்சு அப்படின்றது தான் சம்திங் கேம் அப்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை பெட்டரா லாங் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்னு பாருங்க. சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் கேம் அப் அட் த லாஸ்ட் மினிட். கடைசி நேரத்துல எதிர்பாராத ஒரு வேலை வந்துருச்சு. அண்ட் ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் இட் இமீடியட்லி. அது உடனே நானே போய் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. சரிங்களா? கடைசி நேரத்துல ஒரு வேலை வந்துருச்சு அண்ட் அது உடனே நான் போய் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் என்னால வர முடியலன்ற ரீசன் தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஐ குடன்ட் மேனேஜ் மை டைம் த வே ஐ ஹேட் பிளான். ஸோ நான் பிளான் பண்ணியிருந்த மாதிரி என்னால டைமை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வரலன்ற ரீசனை தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். கரெக்ட். ஸோ இதுலயும் 3 main clauses connected using 2 coordinate conjunction and so. கரெக்டா? சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் கேம் அப் அட் த லாஸ்ட் மினிட். இது ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ். அதுக்கடுத்து அண்ட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் இட் இமீடியட்லின்ற செகண்ட் மெயின் கிளாஸ் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் சோ அப்படின்னு சொல்லி பாஸ்ட் inability. ஐ couldn't manage my time the way I had planned. ஐ couldn't manage my time அப்படின்ற விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணி எப்படி என்னால மேனேஜ் பண்ண முடியலன்னா the way I had planned அப்படின்ற adjective clause-உம் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் பிளான் பண்ணியிருந்த விதத்துல என்னோட டைமை என்னால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றதான் இங்க அர்த்தம். ஆல்ரைட், சரி, நெக்ஸ்ட் விஷயம் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னால இன்னைக்கு வர முடியாது, ரெண்டாவதா எனக்கு ஒரு வேலை வந்துச்சுன்னு சொன்னோம், மூணாவது இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம். கரெக்டா? லெட்ஸ் மீட் another day. ஸோ நாம தான் பிளான்ஸ் கேன்சல் பண்றது. நாமளே இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ரூடா சவுண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ நாம மீட் பண்ணலாமான்னு ஒரு கொஸ்டினா கேட்கலாம் இங்கிலீஷ்ல. ஓகே, ஒரு பொலைட் கொஸ்டினா கேட்கலாம். எப்படி கேட்கலான்னு பாருங்க. கேன் வி பிளான் ஃபார் another day when things are a bit more relaxed? ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் போது, இந்த விஷயம்லாம் வந்து அவசரமா இருக்கு, வேலையா இருக்கு, அது இதுன்னு இருக்கு, இப்போ கொஞ்சம் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும்போது நம்ம இன்னொரு நாள் பிளான் பண்ணலாமா அப்படின்றதான் இங்க கேட்டிருக்கோம். கேன் வி பிளான் ஃபார் another day
when things are a bit more relaxed. நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, நம்ம பேச்சு வழக்குல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது பேசும்போது நம்ம சொல்லுவோம், இப்ப எல்லாம் கொஞ்சம் அவசர அவசரமா இருக்கு, நம்ம எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதும், எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்க when things are a bit more relaxedன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் இந்த கொஸ்டின் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணல, இதுல இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போதான் நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்றத சொல்ல போறோம். ஸோ ஆர் ஸோ தட் we can actually spend some proper time together without rushing. அப்பதான் கொஞ்சம் அவசரம் இல்லாம நம்மளால கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் போது வேற ஒரு நாள் பிளான் பண்ணலாமா, அப்பதான் நம்மளால அவசரம் இல்லாம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம சோ யூஸ் பண்ணிருக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆக்சுவலி சோ தட் கிளாஸ் தான். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல சோ தட்ல இருக்கிற தட் ஒமிட் பண்ணிட்டு நம்ம சோ யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது ஒரு adjective clause ஆக்சுவலி. இங்க வெறும் சோ மட்டும் இருக்கிறதுனால அது ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மாதிரி தெரியலாம், பட் ஹியர் இட் இஸ் ஆக்சுவலி அ பர்பஸ் கிளாஸ். சோ தட்ன்றது ஒரு adverb clause. ஓகே, ஸோ இங்க இந்த சென்டென்ஸ்ல 2 adverb clauses இருக்கு, ஒரு மெயின் கிளாஸ். கேன் வி பிளான் ஃபார் another day? எப்போ நம்ம பிளான் பண்ணலாம்னா when things are bit more relaxed. இது ஒரு adverb clause. அடுத்து so that யூஸ் பண்ணி நம்ம சொல்ற லாஸ்டா இருக்கிற clause ஒரு adverb clause. So 2 adverb clauses with 1 main clause இருக்கு. Alright, so instead of saying I can't come today, something came up, let's meet another day, எப்படி நம்ம சொல்லியிருக்கோம்னு பாருங்க. I was really looking forward to meeting you today, but unfortunately I won't be able to make it as planned, and I feel really bad about canceling at the last minute. Something unexpected came up at the last minute and I had to take care of it immediately, so I couldn't manage my time the way I had planned. Can we plan for another day when things are a bit more relaxed, so we can actually spend some proper time together without rushing? ஓகே, ஸோ எதுக்கு சின்னதா சொல்ல வேண்டியதை பெருசா சொல்றோம் அப்படின்றது கிடையாதுங்க. இட்ஸ் நாட் அபவுட் யூசிங் ஷார்ட் சென்டென்சஸ் ஆர் லாங் சென்டென்சஸ், அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் சூசிங் லாங் சென்டென்சஸ் ஆன் பர்பஸ். இட் இஸ் ஆக்சுவலி அபவுட் ஹவு நேச்சுரலி வி ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் அவர் ஐடியாஸ் அண்ட் வாட் வி திங்க். ஓகே, ஸோ தமிழ்ல பேசும்போது நம்மளால எந்த யோசனையும் இல்லாம சரளமா நம்ம நினைக்கிறத பேச முடியுது இல்லையா? இங்கிலீஷ்லயும் எப்படி அந்த மாதிரி பேசுறது? எப்பவுமே இங்கிலீஷ் தெரியலன்ற காரணத்துக்காக நம்ம ஷார்ட் சென்டென்சஸா பேசாம, when we want to express ourselves using long sentences and adding more details to the sentence, அப்போ எப்படி பேசுறது அப்படின்றதுக்கான லெசன் தான் இது. ஓகே, ஸோ பேசிக் அண்ட் பெட்டர்ன்றது சும்மா டாபிக் தான். அதுக்காக பேசிக்ல இருக்கிறதெல்லாம் தப்பு, பேசிக்ல இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பிகினர் யூஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. wherever you want to keep it short or finish the conversation quickly, you can choose short sentences, but whenever you want to express yourself a little more and give more details, you can choose longer sentences. Thank you so much for watching this lesson till the very end. இந்த lesson மாதிரி இன்னும் நிறைய lesson பார்க்க விரும்புறீங்களான்றத please let me know in the comment. I'll see you all in the next video. Till then, take care and bye.